நீங்க இன்னும் இங்கிலீஷ்ல இந்த தப்பு பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ அத மாத்திக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் தான் இந்த வீடியோ. ஸோ காமனா நம்ம தமிழ்லேருந்து இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்றப்ப, ஒரு சில வார்த்தைகள் வந்து நம்ம தப்பா பேசிட்டு இருக்கோம். அந்த வார்த்தைகள ஃபார் பெட்டர் இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. ஸோ இந்த சீரிஸ் பேரு ஸ்டாப் சேயிங் திஸ் இன் இங்கிலீஷ். ஸோ ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கு வசிக்கிறீர்கள்? அதாவது நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நம்ம வந்து எப்பவுமே வேர் இஸ் யுவர் ஹவுஸ் அப்படின்னு கேட்போம். ஸோ வேர் இஸ் யுவர் ஹவுஸ் அப்படின்னு தான் கேட்போம். ஆனா, அது வந்து நல்லா பார்க்கறதுக்கு ஒரு ரிச் லுக்கிங்கா இருக்காது. ஃபார் பெட்டர் இங்கிலீஷ் வேர் டூ யூ லிவ்? வேர் டூ யூ லிவ்? நீங்க எங்க இருக்கீங்க? இல்ல நீங்க எங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க? அப்படிங்கிறதுக்கு வேர் டூ யூ லிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் நடந்து செல்வேன். ஸோ வீட்டுக்கு எப்படி போறேன் அப்படிங்கிறப்ப, நான் நடந்தே போவேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல காமனா எப்படி சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஐ வில் கோ பை வாக் அப்படின்னு சொல்லுவோம். ஐ வில் கோ பை வாக் அப்படின்னு சொல்லுவோம். அது தப்பு. ஸோ கரெக்ட்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ வில் கோ பை ஃபுட். ஐ வில் கோ பை ஃபுட். அதுதான் வந்து கரெக்ட்டான ஆன்சர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே என்ன நெனச்சுப்போம், ஸோ நடந்து தானே போறோம். நடக்கிறதுக்கு வந்து வாக்கு தானே இங்கிலீஷ்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஐ வில் கோ பை வாக் அப்படின்னு சொல்லுவோம். பட் வாக்குன்னா என்னன்னா நடக்கிறது. ஸோ ஐ வில் கோ பைன்னு இந்த இடத்துல போடுறப்ப, பைனா எது மூலியமா நீங்க வீட்டுக்கு போறீங்களோ, அத தான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். ஸோ உங்க கால வச்சு தான் நடந்து போறீங்க. ஸோ பை யூஸ் பண்றீங்க அப்படின்னா, எப்பயுமே எது மூலியமா போறீங்களோ, அதுதான் அடுத்த இடத்துக்கு வரும். ஸோ நீங்க எது மூலியமா போறீங்கன்னா, இப்போ கார்ல போனீங்கன்னா, ஐ வில் கோ பை கார். பைக்னா ஐ வில் கோ பை பைக். ஸோ நடந்தே போறேங்கிறப்ப ஐ வில் கோ பை ஃபுட் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வயிறு வலிக்கிறது அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா காமனா, மை ஸ்டொமக் இஸ் பெயினிங் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலிக்கு இங்கிலீஷ்ல பெயின். ஸோ மை ஸ்டொமக் இஸ் பெயினிங் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தோம். ஃபார் பெட்டர் இங்கிலீஷ் எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை ஸ்டொமக் ஹர்ட்ஸ். மை ஸ்டொமக் ஹர்ட்ஸ். ஹர்ட் அப்படிங்கிறது வலிக்கிறதுக்கான இன்னொரு இங்கிலீஷ் வார்த்தை தான். ஸோ மை ஸ்டொமக் இஸ் ஹர்ட் அப்படின்னு சொல்றப்ப உங்களோட இங்கிலீஷ் வந்து நல்லா பெட்டரா தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் காஃபி கொடு அப்படிங்கிறதுக்கு கிவ் மீ ஸ்மால் காஃபி இல்ல வேற ஏதாச்சும் தான் நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஸோ நம்ம வந்து கரெக்ட்டா எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிவ் மீ சம் காஃபி அப்படிங்கிறது தான் கரெக்ட்டான ஆன்சர். ஸோ கொஞ்சம் அப்படிங்கிறதுக்கான இங்கிலீஷ் வேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம். காஃபிக்கு வந்து சேம் தான் வந்துடுதா? ஸோ கொடுங்கிறதுக்கு கிவ். ஸோ கிவ் மீ சம் காஃபி அப்படின்னு சொல்றது தான் கரெக்ட். சம் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலே ஓரளவுக்கு உங்களோட இங்கிலீஷ் கொஞ்சம் ரிச் லுக்கா தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காகிதத்தை கிழிச்சு போடு. அதாவது பேப்பர வந்து கிழிச்சு போட்டுரு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ நெறைய பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, டியர் த பேப்பர். ஆக்சுவலி கிழிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னா டியர். ஸோ டியர் த பேப்பர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் டியர் யூஸ் பண்ணக்கூடாது. டியர் அப் த பேப்பர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எப்பவுமே சொல்றப்ப டியர் அப் த பேப்பர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் வார்த்தை வந்து ஃபேனை போடு இல்லை ஃபேனை ஆன் பண்ணு. அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆன் த ஃபேன் அந்த மாதிரி தான் நம்ம ஏதாச்சும் சொல்லிட்டு இருப்போம். பட் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச் ஆன் த ஃபேன். ஸ்விட்ச் ஆன் த ஃபேன். இதே லைட்டுக்கு வரப்ப ஸ்விட்ச் ஆன் த லைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ இதே தான் வந்து ஜென்ரலாக எல்லாத்துக்குமே இப்போ ஒரு ஏசி போடுறதா இருக்கட்டும், இல்லை ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாத்துக்குமே ஸ்விட்ச் ஆன் த ஃப்ரிட்ஜ். ஏன்னா ஒரு ஸ்விட்சை வந்து ஆன் பண்ணுறதுனால தான் அதுக்கு வந்து கரண்ட் போகுது. நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஃபேன் ஓடணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்விட்ச் வந்து ஆன் பண்ணணும். ஸோ ஸ்விட்ச் ஆன் த ஃபேன் அப்படின்னு சொல்லணும் இந்த இடத்துல. ஸோ இது வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான காமன் மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துருக்குறோம். ஸோ இதில் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற வார்த்தை ஏதாச்சும் உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னா அதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு நிறைய வீடியோ போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.